வணக்கம் நண்பர்களே. நாங்க இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி வந்து கடந்த காலத்தில வந்து கிட்டத்தட்ட கடந்த மாதம் நடைபெற்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில வந்து 36,00,000க்கும் அதிகமான வாக்கை பெற்று நாம் தமிழர் கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக காணப்படுகிறது. இந்த கட்சி வந்து தற்போது அ என்ன நிலையில இருக்குன்னா, ஒரு தமிழ்நாட்டில வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. தமிழர்களுக்கான ஒரு தமிழ் தேசியத்தை பேசுகின்ற கட்சி தற்போது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு மேல நாம் தமிழர் கட்சி மேலும் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது. இனி வந்து தமிழக அரசின் எந்த ஒரு செயற்பாடையும் விமர்சிக்கலாம். அதாவது தமிழக அரசு வந்து மக்களுக்கு செய்யும் அநியாயத்தை வந்து வெளிப்படையாக மக்களுக்கு கொண்டே சேர்க்கலாம். அதோடு வந்து அவர்கள் வந்து கிராமப்புற அந்த கிராம சபை கூட்டங்களிலும் அரசாங்கம் நடத்தப்படும் கிராம சபை கூட்டமாக இருக்கட்டும், ஏதாவது அரசாங்கம் நடத்தப்படும் கூட்டமாக இருக்கட்டும், அதில் நாம் தமிழர் கட்சியின் உறுப்பினர்களும் சென்று அதை வந்து விமர்சனம், அதாவது அதை வந்து நேரடியாக கேள்வி கேட்கலாம். அவர்கள் அங்கு தவறு செய்கிறார்கள் என்று அதை பற்றி கேள்வி கேட்கலாம். அது மக்களுக்கு எடுத்துரைக்கலாம். இங்க வந்து இப்படியான தவறு நடக்கிறது, இதை வந்து கண்டிப்பா தட்டி கேட்கணும் என்று மக்களுக்கு எடுத்து கூறலாம். இது போன்ற மேலும் வந்து தற்போது வந்து விக்கிரவாண்டி தொகுதியில வந்து ஒரு எம்எல்ஏ இறந்த காரணத்தால் வந்து அந்த தேர்தல் வந்து தற்போது நடைபெறவிருக்கிறது. கிட்டத்தட்ட அடுத்த மாதம் 10ஆம் தேதி ஏதோ நடைபெற இருக்கிறது. இதுல வந்து நாம் தமிழர் கட்சி மும்முனை போட்டி நடைபெறுகிறது. இதுல வந்து நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக களமிறங்குகிற வைத்தியர் அபிநயா அவர்கள் வந்து விக்கிரவாண்டி தொகுதியில் வந்து போட்டியிடுகிறார். இந்த போட்டி வந்து மும்முனை போட்டியா இருக்கிறது. ஒன்று திமுக, மற்றொன்று பாமக கட்சி, மற்றொன்று நாம் தமிழர் கட்சி. இவர்கள் 3 பேருக்கும் மிக பெரும் போட்டியாக அமைந்து வருகிறது. அதிமுக வந்து இந்த தொகுதி விட்டு விலகிறது. திமுகவிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. உண்மை போய் தெரியவில்லை. ஆனால் வந்து அதிமுக வந்து இதை ஒரு எதிர்க்கட்சியாக இருந்து ஒரு போட்டி போட தகுதி இல்லாமல் விட்டு விலகினது வந்து கவலைக்கிடமானது. ஆனால் நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையுடன் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.